ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். போன நான் வீட்டில் சேர்த்துறேன்னு சொல்லி என்னை ஆசை வார்த்தை காட்டி ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு நான் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்ன காட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க, வண்டியும் நிப்பாட்டிட்டானுங்க. நான் டார்ச் அடிச்சு பார்க்குறேன், என் தம்பி. நான் கெஞ்சுறேன், அம்மரே என்னை விட்டுடா, என்னை விட்டுறான்னு கெஞ்சுறேன். அவன் என்னை விடலை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் கீதா தம்பதி. இவர்களுக்கு மணிகண்டன், அமர்நாத் என்ற 2 மகன்கள் உள்ளனர். மணிகண்டனுக்கு சிறு வயதிலேயே ஏற்பட்ட உடல் மாற்றம் காரணமாக திருநங்கையாக மாறிவிட்டார். இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய மணிகண்டன் கடந்த 12 ஆண்டுகளாக தென்காசி பகுதியில் திருநங்கைகளோடு வசித்து வருகிறார். மேலும் மணிகண்டன் தன்னுடைய பெயரை சமந்தா என்று மாற்றிக்கொண்டார். இதற்கிடையில் சமந்தா இன்ஸ்டாகிராமில் தனது ரீல்ஸ் வீடியோக்களை பதிவு செய்துள்ளார். இதை பார்த்த சமந்தாவின் தம்பி அமர்நாத் இன்ஸ்டாகிராமில் அவரை பின்தொடர்ந்து சமந்தாவின் செல்போன் நம்பரை வாங்கியுள்ளார். இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக நல்ல முறையில் பேசி வந்த நிலையில் சமந்தா தனது தம்பிக்கு பண உதவிகளும் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் அமர்நாத்தின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சமந்தாவின் வீடியோவை பார்த்துவிட்டு அமர்நாத்திடம் இது பற்றி கேட்டுள்ளனர். அதோடு மட்டுமல்லாமல் திருநங்கையாக மாறிய சமந்தா பற்றி அவர்கள் கேலி செய்ததாக சொல்லப்படுகிறது. உறவினர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமர்நாத் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சமந்தா கடந்த சில நாட்களுக்கு முன்பு நத்தம் பகுதியில் நடந்த ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். அப்போது அமர்நாத்தை தொடர்பு கொண்டு தான் நத்தம் பகுதிக்கு வந்திருப்பதாகவும் உன்னை சந்திக்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார். இதை கேட்ட அமர்நாத் சமந்தாவை சந்திக்க வருவதாக கூறி கொடூர திட்டம் ஒன்றை போட்டுள்ளார். சம்பவத்தன்று நள்ளிரவு நேரத்தில் சமந்தாவை சந்தித்த அமர்நாத் தனது தாய் தந்தையுடன் சேர்த்து வைப்பதாக கூறி நண்பர்களுடன் நத்தம் பகுதியில் இருந்த ஒரு காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது திடீரென தனது கோரமுகத்தை வெளிக்காட்டிய அமர்நாத் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சமந்தாவை வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சமந்தா இரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து சமந்தா தனக்கு தெரிந்தவர்களுக்கு போன் செய்து தன்னை மீட்கும்படி கூறியுள்ளார். அதன் பிறகு உயிருக்கு போராடி கொண்டிருந்த சமந்தாவை சக திருநங்கைகள் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் திண்டுக்கல் நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தனது தம்பி மற்றும் உறவினர்களால் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தன்னை கொடூரமான முறையில் தாக்கிய தம்பி அமர்நாத் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என திருநங்கை சமந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் பேரில் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தன்னுடைய அண்ணன் திருநங்கையாக மாறியதால் சொந்த தம்பியே ஆத்திரத்தில் அரிவாளால் வெட்டிய சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் ஊருக்கு வந்திருக்கேன், நத்தத்துக்கு வந்திருக்கேன்டா, உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு நான் கூப்பிட்டேன். அவன் இந்த வரேன்னு சொல்லிட்டு எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஆள் அவங்க லவ்வர் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நீ வா அதை வச்சு உன்னை நான் வீட்டில் சேர்த்துறேன்னு சொல்லி என்னை ஆசை வார்த்தை காட்டி அதுதான் அந்த மெய்யம்பட்டியை தாண்டி அப்பாஸ்வரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு நான் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்ன காட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க, வண்டியும் நிப்பாட்டிட்டானுங்க. நான் டார்ச் அடிச்சு பார்க்குறேன், என் தம்பி கத்தியோடு நிற்கிறான். நான் முன்னுக்கு ஓட வந்தேன் பாருங்க, என்னை திரட்டி வெட்டிட்டான். என் கால் தடுமாறி ஒரு பஜாருக்குள்ளே போய் விழுந்துட்டேன். மேலே வாடான்னு என்னை கல்லோட்டிடுறான். நான் கெஞ்சுறேன், அம்மரே என்னை விட்டுடா, என்னை விட்டுறான்னு கெஞ்சுறேன். அவன் என்னை விடலை. என் உடம்புல ரத்தம்லாம் போயிட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்தோன்னா நான் இறந்துட்டேன்னு நினச்சேன். அவன் வண்டி எடுத்துகிட்டு ஓடிட்டான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.